அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சுரேந்தர். வெல்கம் டு ஃபேமிலி சேனல். நம்ம இந்த பதிவில் சோஃபா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். மொத்தம் 7 ஸ்டெப்ஸ் மட்டும்தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு போட்டோவை ட்விட்டர் அக்கௌண்ட்ல GS17 டேக் பண்ணி போஸ்ட் போடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் இணையாதீங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் ஒரு பெல்லுக்கு ஒரு அடி கொடுங்க. சரி, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயரான ஒரு பேப்பர் எடுத்துங்க. அது பார்த்தீங்கன்னா சென்டரா வர மாதிரி பார்த்தீங்கன்னா முடிச்சுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்புறம் ஆஃபா மடிச்சுங்க. அப்புறம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மடிச்சுக்கங்க. அப்புறம் இது மடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி மடிச்சுங்க. இது ரெண்டாவது ஸ்டெப்பு. இதை இன்னொரு டைம் மடிச்சுக்கங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண மாட்டம் மடிச்சுங்க. மேக்ஸிமம் ஒரு சைடு பண்ணாதான் இன்னொரு சொல்லி வரும். நம்ம போன பதிவில் செய்யறதை பற்றி பார்க்காதீங்க. மேலே இருக்கிற ஐ பட்டனையும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே அந்த ட்ரை பண்ணது போஸ்ட் GS17 ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் டேக் பண்ணி போஸ்ட் போடுங்க. ஓகேவா? மடிச்சதுக்கப்புறம் திருப்பிக்குங்க. அப்புறம் கீழே இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா இப்படியே ஆப்போசிட் சைடில் மடிச்சுங்க. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்குல்ல, இதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மடிச்சுக்கங்க. அப்புறம் விரிச்சிட்டு மறுபடியும் மடிச்சது பார்த்தீங்கன்னா உள் பக்கம் அது மாதிரி மடிச்சுக்கங்க. ஓகேவா? இதே மாதிரி இன்சைடு பண்ணிக்கங்க. அங்கே எட்ஜ் நீட்டாக வரணும். அப்புறம் பேப்பர் திருப்பிக்குங்க. இப்படி உள்ள விரிச்சுக்கங்க. இது பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் அது மாரி மடிச்சுக்கணும். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மடிச்சுக்கங்க. ஓகேவா? மடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி பேப்பர் திருப்பி மடிச்சுக்கங்க. இது மேலே வர மாரி கரெக்டாக ஸ்கொயராக மடிச்சுக்கங்க. அப்புறம் இந்த அடி இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா இது மடிச்சுக்கங்க. மடிச்சுட்டு இப்படி இந்த பக்கம் எல்லா பக்கம் நீட்டிக்குங்க. நமக்கு ஹெச்எஸ் பார்த்தா நீட்டாக மாரி மடிச்சுக்கங்க. இதுதான் சோஃபாவோட அடிப்பக்கம் மீன் சேர்ந்து மடிச்சுக்குங்க. அப்புறம் இப்படி மடிச்சுக்குங்களா, இது நேர் பண்ணிக்குங்க. இதுக்கு நேர் வரணும். ஓகேவா?
அவ்வளோதாங்க, சோஃபா ரெடி. நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி மறக்காமல் ட்விட்டரில் GS7 ட்ரெண்ட்ஸ்னு டேக் பண்ணி போஸ்ட் போடுங்க. உங்களுக்கு வேறு என்ன வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற புதிய பதிவில் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.